Hello everyone, welcome to Excel Vazhikati. நான் உங்கள் வழிகாட்டி அருள். லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஷிஃப்ட் ஷெட்யூல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதை பார்த்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறது புரியும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டியாக அந்த வீடியோ வந்து ஷிஃப்ட் எப்படி சேஞ்ச் ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். எப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ஸ்மால் ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். என்ன பண்ணியிருப்போம்னா ஃபஸ்ட் நம்ம வீக் ஆஃபை வச்சு இந்த டேட்டுக்கு மேட்ச் ஆச்சுன்னா வீக் ஆஃப் அசைன் ஆகணும்னு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரீவீக் என்ன ஸ்டெப் இருந்தாங்களோ ஷிஃப்ட் வந்தாங்களோ அதே ஷிஃப்ட் வந்து எல்லா நாளுமே இப்போ 31st டேட் இருக்குன்னா 31 நாளைக்கும் அதே ஷிஃப்ட் வர மாதிரி அசைன்மெண்ட்டு பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ப்ரீவியஸ் வீக் வந்து என்ன ஷிஃப்ட் வந்திருக்காங்களோ அதுக்கு அடுத்த ஷிஃப்ட் என்ன ஷிஃப்ட் வரணும். இப்போ நான் வந்து கொடுக்க போகிறது வந்து ஏ ஷிஃப்ட் வந்தால் நெக்ஸ்ட் வந்து சி ஷிஃப்ட் வரணும்னு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ரொட்டேஷன் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷிஃப்ட் வேணுமோ அதை நீங்கள் அந்த சேஞ்சஸில் மாற்றிக்கிங்க. இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸல் வடிக்கு தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஷிஃப்ட் வந்து ரொம்ப நேரம் போடாமல் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து குயிக்காக போயிடலாம். வழக்கம் போல் ஹோமில் இருக்கிறப்ப நம்ம டைரெக்டாக வந்து டெவலப்பர் டேப் போயிட்டு விசுவல் பேசிக் கொடுத்துடலாம். விசுவல் பேசிக் கொடுத்ததும் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்த ப்ரோக்ராம் வந்து வீக் ஆஃபுக்கு ஒன்று ஷிஃப்ட்டுக்கு ஒன்று பண்ணியிருந்தோம். இது அப்படியே நீங்கள் டைரெக்டாக வந்து நம்ம இப்போ ஷிஃப்ட் சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதை அப்படியே டேரெக்டாக ஒரு தடவை காப்பி பண்ணிக்கோங்க. இதே வந்து எடிட் பண்ணால் போதும், ஈஸியாக தான் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நேம் மட்டும் ஷிஃப்ட் _சேஞ்சுன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு இஷ்டம் தான், எந்த நேம்னு கொடுக்கலாம். நான் வந்து ஷிஃப்ட் சேஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை எதெல்லாம் எடிட் பண்ண போகிறோன்னா இந்த வரைக்கும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. அடுத்தது நம்ம இப்போ என்ன நமக்கு வேணும்னா x,i x7 ஐயும் 7 அப்படின்னா இந்த வேல்யூ வந்து வீக் ஆஃபாக இருந்ததுன்னா நாட் ஈக்குவல்ட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வீக் ஆஃப்னு ஆட் பண்ண போகிறோம். x,i டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஆஃப் அண்டு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துடணும். என்னென்னா அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் வந்து அப்படியே இதை காப்பி பண்ணிக்கங்க டேரெக்டாக. x,i-1ங்கிறது இங்கே நம்ம இருக்க செல்லுக்கு முன்னாடி செல் வேல்யூ. அதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஏவாக இருந்தால் என்ன பண்ணணும்னா தென் இதை அப்படியே டெலிட் பண்ணிக்கோங்க. ஏவாக இருந்தால் என்ன பண்ணணும்னா இங்கே செல்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பேட்டர்ன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே வீக் ஆஃப் இருந்தால் 6 டேஸுக்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு மாற்றணும்னு நான் அசைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து 3 டேஸ் வேணும் இல்லை 5 டேஸ் தான் நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கவுண்ட்டு கொடுத்துக்குங்க. இங்கே நம்ம கவுண்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபார் வந்து போட்டுக்கலாம். என்னென்னா நான் ஒரு ஒய்ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு நான் ஐயோட வேல்யூலேருந்து ப்ளஸ் பண்ணிக்க போகிறேன். i + 1 to i + 6. எதுக்காகனா அதான் சொன்னது இல்லைங்களா, 6 நாளைக்கு வந்து நான் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இது நம்ம 5 டேஸ் தான் வேணும் அப்படின்னா i + 5ங்கிறத தான் நிப்பாட்டிக்கிங்க. இப்போ எங்கள் அப்படி கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா செல்ஸ் x, y டாட் வேல்யூ ஈக்குவல் டு நான் ஏக்கு அடுத்து சி வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் வந்து சின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏக்கு அடுத்து என்ன ஷிஃப்ட் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதுக்கு நம்ம முன்னாடி லூப் போட்ட மாதிரி இங்கே நெக்ஸ்ட்டு ஒயின்னு மட்டும் ஒரு லூப் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஒயின்னு கொடுத்து லூப் முடிச்சிடுறோம். லூப் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து பண்ணதில் ஏ ஷிஃப்ட்டுக்கு அடுத்தது ஏ தான் இருக்குது, பிக்கு அடுத்து பி தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஏ ஷிஃப்ட் முடிச்சா சி வரதுக்கு மட்டும் நம்ம லூப் போட்டிருக்கோம். அதை ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். டேரெக்டாக ரன் பண்ணதும் ஏ ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஆஃப் வந்தால் நெக்ஸ்ட்டு சி, அடுத்து ஆஃப் முடிச்சுட்டு ஏ முடிச்சுட்டு ஆஃப் இருக்க இடத்துல மட்டும் சிங்கிறது மாறிடுச்சு. நம்ம அது ஒரு லைனுக்கு தான் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதியிருந்தோம், அது கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்படியே கன்யூஸாக அதே மாதிரி பி ஷிஃப்ட்டு சி ஷிஃப்ட்டுக்கும் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். எப்படின்னா இதே டேரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இஃப்க்கு முன்னாடி எல்ஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. எல்ஸ் இஃப் போட்டுட்டு
இந்த ஏன்னு ஷிஃப்ட் இருந்ததுக்கு பதிலாக பின்னு இருந்தால் நான் ஏன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஷிஃப்ட்டோ நான் முன்னே சொன்ன மாதிரி கன்வென்ட் ஷிஃப்ட் என்ன இருக்கோ அதை போட்டுங்க. அதே மாதிரி இதே லைனை திரும்ப மறுபடியும் காப்பி பண்ணி நான் 3 ஷிஃப்ட்டு எனக்கு ஏபிசி நான் 3 ஷிஃப்ட் அசைன் பண்ணிக்கிறதால நான் 3 டைம் போகிறேன். நீங்கள் 2 ஷிஃப்ட் மட்டும் அந்த ஏபி மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஏபி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நான் வந்து சின்னு இருந்ததுன்னா பின்னு மாற்றணும்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ கண்டிஷன் முடிஞ்சது. திரும்ப ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஏ ஷிஃப்ட் முடிச்சு ஆஃப் இருக்கிறது சி இருக்குது. சி முடிச்சு ஆஃப் வந்தது கரெக்டாக பி வந்துருச்சு. அடுத்து வந்து பி முடிச்சு ஆஃப் இருக்கிறது ஏ வருது, மறுபடியும் ஏ முடிச்சு ஆஃப் வருது சி. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கன்டினியூஸாக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு இஷ்யூ வரும். என்னென்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷெடியூல் டேட்டை தாண்டி எக்ஸஸாக வந்து நிறைய இடத்துல போட்டிருக்கோம். எதனாலனா நம்ம 6 காலம் வந்து ஷெடியூல் போடணும்னு சொல்லியிருந்தோம், அதனால் 6 காலம் போட்டுருச்சு. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு கிரிட்டீரியா நம்ம இடத்துல கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து எக்ஸஸாக ஃபில் ஆகாமல் தடுக்கலாம். எப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம இங்கே போட்டிருக்க இதில் வந்து எக்ஸஸாக வந்து அண்டு போட்டு மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய் லெஸ் தென் 37 இதை வந்து 3 இடத்துலையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து டெலிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எக்ஸஸாக போடுதான்னு. டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வீக் ஆஃப் ரன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட்டு, அடுத்து ஷிஃப்ட்டு சேஞ்ச் ரன் பண்ணதும் ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸஸாக இருந்தது வந்து இப்போ எக்ஸஸாக இல்லாமல் உங்கள் ஷெடியூலுக்குள்ளேயே வந்து அசைன் ஆகிடுச்சு. உங்களோட ஃபுல் ஷெடியூல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் எக்ஸஸாக இது வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா ஏ ஷிஃப்ட் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, பி ஷிஃப்ட்டு சி ஷிஃப்ட்டுன்னு கவுண்ட் எடுக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஏ ஷிஃப்ட்டு, பி, சி ஷிஃப்ட்டு, வீக் ஆஃப் எத்தனை பேர்த்துக்கு, சப்போஸ் லீவ் கொடுக்குறீங்க இருக்காதுன்னா இப்போ லீவ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கவுண்ட் எப்படின்னா ஈக்குவல் டு கவுண்டிவ் ஃபார்முலா கொடுத்துட்டு ரேஞ்ச் வந்து உங்களோட ரேஞ்ச் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு கிரிட்டீரியா வந்து ஏன்னு கொடுத்துங்க. கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏ ஷிஃப்ட்டில் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்கிறத கவுண்ட் வந்துடும். இதே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம எல்லா நீங்கள் அப்படியே வந்து ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா 31 நாளைக்கும் ஏ ஷிஃப்ட்டில் எத்தனை பேர் வந்தாங்கிற கவுண்ட்டு வந்துடும். அடுத்து வந்து இதே நீங்கள் ஒரு செல் இருக்க ஃபார்முலா மட்டும் காப்பி பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இந்த ஏவுக்கு பதிலாக பி கொடுத்து என்டர், அதே மாதிரி ஈக்குவல் டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏவுக்கு பதிலாக சி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏவுக்கு பதிலாக ஆஃப் அகைன் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு லீவுக்கு எல். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணதும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் எத்தனை பேர் வந்திருக்காங்கிற கவுண்ட் வந்துடும். கரெக்டாக இருக்குன்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். 2 பேர் தான் வந்திருக்காங்க, 4 பேர் காட்டுது. பிஓ சியோட கவுண்ட்டு 1 2 3 4 கரெக்டாக இருக்குது. சியோட கவுண்ட்டு 3 கரெக்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்டரில் வந்து ஆல் பார்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ லீவ் யாருக்காச்சும் கொடுக்குறீங்கன்னா எல் கொடுத்தோன்னா லீவில் வந்து 1 அப்டேட் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து லீவ் கொடுக்குறது வந்து தனி கலரில் தெரியணும். இப்போ வந்து நான் எல்க்கு வந்து நான் வந்து லீவ் நான் அப்ளை பண்ணேன்னா தனியாக ஒரு கலரில் மென்ஷன் ஆகும். அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஷெடியூல் டோட்டலுக்கு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் ஈக்குவல் டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எல்லுன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் லீவுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ நான் எல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். லீவுக்கு எல்லுங்கிறத கொடுத்துட்டு இதுக்கு வந்து கஸ்டம் ஃபார்மேட் போங்க. ஃபார்மேட்டில் போயிட்டு நான் வந்து ஃபில்லில் வந்துட்டு எல்லோ கலர் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எல்லுங்கிற இடத்துல நீங்கள் எந்த இடத்துல எல் போட்டிங்கனாலும் அது வந்து எல்லோ கலரில் ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து அவங்க லீவில் இருக்காங்கிறத டிஃப்ரெண்ட்டாக வந்து ஈஸியாக வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஷிஃப்ட் ஷெடியூல் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. இதில் எக்ஸஸாக வந்து நீங்கள் இன்னும் கரெக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ஷிஃப்ட் ஷெடியூல் வந்து பார்க்க இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும்.
என்னென்னா இதை வந்து அலைன் பண்ணிவிட்டு கலர் பண்ணிக்கிறதான் வந்து வீடியோவில் நான் எடுத்துகிட்டே இருந்தால் ரொம்ப லென்த்தாக போங்கிறதால நான் போடலை. நீங்கள் அந்த இன்னும் அலைன்மெண்ட்லாம் இன்னும் உங்களுக்கு வேணும், நீட்டாக பண்ணி கொடுக்கணுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எக்ஸல் வழிகாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.